கலியுகத்துடைய அறிகுறி. வாட் ஆர் சிம்டம்ஸ் ஆஃப் கலியுகம்? ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்தில் கலியுகத்துடைய சிம்டமை பிரபுபாதர் ரொம்ப அழகாக வந்து விவரிச்சிருக்கார். அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த அயன் ஏஜ்ன்றாங்க. அயன் ஏஜ்னா ரொம்ப கல் மாதிரி இல்லை ஏஜ், இரும்பு, ரொம்ப கடினமான ஏஜ். ஓகே, காலம் கலிகாலம். இதில் மனிதர்கள் வந்து ரொம்ப குறைந்த காலம் தான் உயிர் வாழ்வாங்க. எப்பயுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, மிஸ்கைடட்னா புரியுதா, அவங்கள வந்து திசை திருப்பிடுவாங்க. ஆன்மீகத்தில் நாட்டமே வராது, அப்படியே நாட்டம் கொஞ்சம் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி திசை திருப்பிடுவாங்க. நிறையா பேர் ஆன்மீக குருன்னு சொல்லி வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் போலி குரு, அவங்களுக்கு குருலாம் கிடையாது, சுயமாக குருன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதிலே நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, நம்ம குரூப்லேயே நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. இது மாதிரி யாரோ ஒரு பாபாஜியை பார்த்து அந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க. ஓகே, 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. ஓகே, அதனால் நம்ம வந்து இது வந்து கலியுகத்தில் பிரமாவும் மிஸ்கைடட். ஓகே, தே வில் மிஸ்கைட். அவங்க வந்து உண்மையை சொல்லித்தர மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியாது உண்மை என்னன்னு, அதனால் அவங்க போய் தான் சொல்லித்தருவாங்க. ஓகே, மிஸ்கைடட். அன்லக்கினா துரதிருஷ்டவசமானவங்க. எதில் துரதிருஷ்டவசமானவங்க? எல்லாம் நல்லா தான், கார்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன துரதிருஷ்டம், என்ன அன்லக்கி அப்படின்னா அவங்களுக்கு ஆன்மீகம் பற்றி தேவை தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையும் கிடையாது. இதுதான் துரதிருஷ்டம். ஓகே, எப்போ வந்து துரதிருஷ்டம் அப்படி சொல்லணும்னா, நமக்கு வந்து பெட்டி நிறைய பணம் இருக்குது, ஆனால் நமக்கு சில விஷயங்கள் வாங்கணும் ஆசையாக இருக்குது, ஆனால் வாங்க மாட்டேங்கிறோம். ஏன்னா ரொம்ப கஞ்சம், அதை செலவழிக்க மாட்டார் பணத்தை. அதான் துரதிருஷ்டசாலி அப்படிம்பாங்க. இப்போ பணம் இருந்தும் அவர் வாங்க மாட்டார். ஓகே, துரதிருஷ்டசாலி. அதே மாதிரி எனக்கு அந்த உடல் இருந்து என்ன பண்ண மாட்டேங்கிறோம், இந்த மனித உடலை வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபட மாட்டேங்கிறோம், அதனால் துரதிருஷ்டசாலி. அதான் அன்லக்கி. ஓகே, அதே மாதிரி எப்போயுமே டிஸ்டர்பாகவே இருப்பாங்க, ஏதோ பதட்டத்தோடயே இருப்பாங்க. ஒரு சின்ன பறவையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே ஒரு நிம்மதியாக சாப்பிடாது. ஒரு கொத்தும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்ப்போம், அவன் இந்த பக்கம் திருப்பி கொத்தும். அதே மாதிரி இந்த மனிதர்கள் ரொம்ப பதட்டத்தோடவே இருக்கிறாங்க. ஒன்று பணமே இல்லைன்னா அதுலேயும் பதட்டம் இருக்கும், எப்படியா பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி பதட்டம், எல்லா டைமும் பதட்டம். ஓகே, இந்த உலகமே பதட்டம் தான். அந்த கலியுகத்தில் ரொம்ப பதட்டங்கள் அதிகம். ஓகே, அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேனேஜர்லாம் அதை டேப் பண்ணுறாங்க. இஎம்ஐ போறியா, இவன் வந்து கிரகஸ்தாவாக இருக்கிறான், கிரக மீதியாக இருக்கான், வீடு குழந்தையெல்லாம் இருக்கா, அப்போ வந்து இவன் வந்து வேலைக்கு வருவான், இவன் எடுத்துக்கலாம், எப்படி வேலை பார்த்து தான் ஆகணும், அது மாதிரி. ஓகே, அவனை என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளோலாம் அவளுக்கு ஒர்க் பண்ணுவான், ஏன்னா குடும்பம் இருக்குது, லோன் இருக்குது, இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கம்பெனிக்காரங்களாம். ஓகே, ஆல்வேஸ் டிஸ்டர்ப்டு, யூ கேனாட் திங்க் ஓன். சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது, ஏன்னா டிஸ்டர்பாக இருக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும். ஒருத்தர் நல்ல நிலைமை இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னால் அவர் யோசித்து நல்ல முடிவு வருவார். எப்போயுமே மனசு டிஸ்டர்பாக இருக்குன்னா அவருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இந்த மாதிரி தான் கலியுக மக்களுடைய பிரபாவம். ஓகே, அதனால் இந்த ஏஜ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஏஜ். ஒருத்தர் வந்து முன்னேறதுக்குன்னு நினச்சாலுமே அவருடைய மனதை என்ன பண்ணிடும், அவரை வந்து புல் பண்ணி இழுத்தும். அதுக்கெல்லாம் நீங்கள் போக நான் விட்டுருங்க, எதுக்கு நம்ம ஹரே கிருஷ்ணாலாம் பாடி என்ன பண்ண போயிருப்பேன், இதனால் நமக்கு பிரயோஜனமே கிடையாது. மனசே என்ன பண்ணும், புல் பண்ணி இழுக்கும். ஓகே, ஆவரணாத்மிகா சக்தி, பிரக்ஷேப்தா ஆத்மிகா சக்தி, ரெண்டு இருக்குது. ஓகே, ஒன்று வந்து கவரிங் பொட்டன்சி, இன்னொரு புல்லிங் பொட்டன்சி. ஒன்று கவர் பண்ணிடும், நீ நல்லா செய்து தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன கொஞ்சம் வயசாகிடுச்சு அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஹாப்பி ஒன்லி. ஓகே, கவர் பண்ணிடும். இன்னொன்று புல் பண்ணும். புல் பண்ணுறதுனா பிரேக்ஷாப்திகா சக்தினா, அது புல் பண்ணுறது என்னென்னா, கொஞ்சம் முன்னேறலாம், ஒரு நம்ம ஹரிகேஷ் ஜான் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் நீ ஷான் பண்ணால் கையெல்லாம் வலிக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கு, அது எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எதுக்கு நீ இப்போ காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், கொஞ்சம் மெதுவாக எந்திரிக்கலாம், உடம்பு நல்லா இருக்கணும்ல, உடம்பையும் நம்ம பார்த்துக்கணுமா வேணாமா? ஆஃப்டர் ஆல் நம்ம உடம்பு இருந்தால் சித்திரம் இருந்தால் சோறு இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும். நீங்கள் எப்படி உடல் அப்படின்னு சொல்லி மனசு புரியும். அதனால் முன்னேற முடியாது கலியுகத்தில். நம்ம என்ன பண்ணலாம், அது மனசையே நம்மளை தயார் பண்ணிடும். ஓகே, நமக்கு எதிரி யார்? மனசு தான். பௌத்திகர் கிருஷ்ணன் கிளீனாக சொல்கிறாரு, அந்த நண்பனாக ஆகலாம், எதிரியாக ஆகலாம். பந்துர் ஆத்மாத் மனசை ஏனாத்மாத்மா ஜதா. நம்மளுடைய பந்துவாகவும் இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். அதனால் அந்த மனசை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால தான் டிஸ்டர்பாகவே இருக்காங்க எப்போ பார்த்தாலும், ஆல்வேஸ் டிஸ்டர்ப்டு. ஏதாவது ஒரு கார் போய் பக்கத்து கார் வாங்கினா, ஐயோ நமக்கு இந்த மாதிரி கார் வாங்க சக்தி இல்லையே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நைஸ் கார் வாங்கி நம்ம ஃபேமிலியோட போனால் நல்லாயிருக்கும். கார் வாங்கிட்டா ஒயிட் ஷாட்லாம், கார் வாங்க லேசாக அதில் ஸ்க்ராட்ச் ஆனால் என்ன இருக்காது, இதேவே உடஞ்ச மாதிரி எப்படி வலிக்குதா இல்லையா?
இந்த மாதிரி பதட்டம் தான் ஃபுல்லாக ஏறினா கரெக்ட், அது மாதிரி கீழே பார்க்குறது, இந்த மாதிரி பதட்டம் தான் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக. அதுவும் மாடர்ன் வேர்ல்டில் கண்டுபிடித்த நவீன கருவிகள் எல்லாமே பதட்டத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணுது. எது பதட்டம் இன்க்ரீஸ் பண்ணல சொல்லுங்கள்? இப்போ தான் எல்லாம் சுகரு எல்லாம் வியாதி இப்போ தான் வருது. முந்தைய காலத்தில் உள்ள மனுஷனுக்குலாம் வயலில் உழும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஏதோ மாத்திரை சாப்பிட்டு அப்படியே ஆச்சு பண்ணிட்டாங்க. இப்போ ஊசியை குத்திட்டு இது பண்ணிட்டு இதெல்லாம் உண்மையே கிடையாது. ஆக்சுவலாக அப்போ எல்லாம் ஹெல்த்தியாக இருந்தாங்க, பதட்டமே கிடையாது. இப்போயாவது உழைப்பு கம்மியாச்சு. இப்போயாவது ஏஜில் வருது இல்லையா? சில பேர் சின்ன வயசுலேயே வந்து 20 வயசு 20 வயசு சுகர் வந்துருச்சு. உட்காந்தே வேலை பார்க்கறது குழந்தை அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதனால கலியுகம் வந்து இவ்வளோ மோசமாயிடுது. ஓகே, ஆனால் இந்த மாதிரி மோசமாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேங்கிறான் மக்கள் வந்து ஆன்மீகத்தை தேடணும் முயற்சியே பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா ரொம்ப லேசினானது, அப்படியே மந்தமாகவே இருக்கிறது. அது ஆன்மீகத்தை பற்றி தான். மற்றபடி இந்த ஏஏ வருது, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிக்கலாம், மிஷின் லேர்னிங் படிக்கலாம், அதெல்லாம் பயங்கரமாக அது இது என்னது மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸு, கத்திரிக்காய் என்ன, தக்காளி என்ன, அப்புறம் இதெல்லாம் எப்படி வாங்குறது, எப்படி இது பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஆன்மீகம் தான் ரொம்ப லேசி. அதுதானே மெதுவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம், என்ன வயசாகுது நமக்கு, கொஞ்சம் நாளான பிறகு பார்த்துக்கலாம். 6 வயசு தான் அப்படி கரெக்டா? இந்த மாதிரி ஆகிடும். வெரி லேசி. ஓகே, இதெல்லாம் வந்து துரதிஷ்டம். அதே மாதிரி சண்டை வந்துடும், எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துடும். அப்பனும் பையன், அப்பாவும் பையனும் கோர்ட்டில் நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு உலகம். ஓகே, ரொம்ப சண்டை சச்சரவு அதிகமான ஒரு உலகம். ஸோ ஒரே வீட்டில் இருந்தாலுமே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மையெல்லாம் கிடையாது. ஓகே, 2 பேருமே ஈக்குவலாக நிற்பாங்க. நீ சம்பாதிக்க, நானும் சம்பாதிக்கிறேன், நீ ஆம்பளை நான் பொம்பளை, ஃபுல்லாக அப்படி 2 பேரும் சண்டை போகிறது. ஓகே, ஈகோலேயே போயிட்டே இருக்கும் வீடு ஃபுல்லாக. பசங்க எப்படி வளருவாங்க? கிருஷ்ணாவுடைய கான்சியஸே இருக்காது இல்லையா? இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு குடும்ப வாழ்க்கையெல்லாம். நரகம் இருக்கிறதே நரகமாக அனுபவிக்கிறது. இதுதான் அந்த கலியுகத்துடைய பிரபாவம். ஓகே, இதில் ஒருத்தர் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பைத்தியக்காரன் தான் இருக்கும். ஓகே, நிச்சயமாக ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஓகே, அதே கிருஷ்ணா சொல்ல துக்காய மசா அப்படின்னு சொல்லிட்டேன். இதுலேயும் நான் ஒருத்தர் ஹாப்பியாக இருக்குன்னா பிரமத்தானா முட்டாள் மடப்பையன், அதான் பிரமத்தான்னு சொல்லுவான். நூனம் பிரமத்தா பொறுத்தையை விக்கர்மா ரிஷபதேவி பாடுறாரு. அதனால இந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து உண்மையிலேயே அவர் என்ன கேட்கணும்னா, நான் ஏன் சஃபர் பண்ணுறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறது தான் கரெக்டான ஆள். அவர் தான் புத்திசாலி. எல்லாம் ஆடு மந்தையும் எல்லாம் ஒன்றா போதுன்னு வச்சுக்கோங்க. கசாப் கடையில் எப்படி எட்டிடுறாங்க, ஒரு ஆடை வெட்டான், அப்படி ஈக்குவலாக அப்படியே போச்சுன்னா அது என்ன பண்ணும், இன்னொரு ஆடை ஃபாலோ பண்ணி போதில்ல. மனிதன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனிதன் என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும். நான் ஏன் சஃபர் பண்ணுறேன், இது ஹரிகிருஷ்ணன் ஷேர் பண்ணால் என்ன பிரயோஜனம், இது இல்லாமல் மந்தமாகவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுடைய புத்தி வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்களே, பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி, அப்புறம் மூப்பாயிட்டோன்னா இன்னொன்று கஷ்டம் அதிகமாகுமே, அப்போ இந்த பிறவி அடுத்த பிறவி உண்டு, அடுத்த பிறவி இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நினைக்கிறது தான் மனிதன். அதுக்குள்ளே வேலையை பார்ப்போம். இந்த வேலையை நிப்பாட்ட சொல்ல, ப்ரெசென்ட் வேலையை நிப்பாட்ட சொல்லவே இல்லை. ப்ரெசென்ட் வேலையை விட அந்த வேலை முக்கியம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் வேலை ரொம்ப முக்கியம், அந்த வேலை முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை விட்டலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதான் லேசி. ஓகே, இந்த மாதிரி லேசியாக இருந்தால் யாருக்கு தான் லாஸ், நமக்கு தான் லாஸ். ஓகே, எப்படி வந்து ஒரு கஞ்சா பட்டி வந்து கிருப்பனா பணத்தை செலவழிக்காமல் பெட்டியிலேயே வச்சு கடைசியாக அந்த பணமெல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. அந்த மாதிரி தான் நம்மளும். இந்த மனித உடலுடைய நோக்கம் என்ன, அதை வந்து பகவானை புரிந்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் இந்த மனித வாழ்க்கையை நம்மளும் ஒரு நாய் குரங்கு இல்லை பூனை மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதனால் ஒரு உத்வேகத்தை என்ன பண்ணோம், இது நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும், நம்ம வந்து கட்டாயம் அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆசை என்ன பண்ணுறேன், போதும் அதான் முடியும். ஸோ நிச்சயமாக இதை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி ஒரு வெறி நமக்கு வரும். வெறினா என்ன, ஒரு ஆர்வம். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து எந்தூசியாசம். உற்சாகான் நிச்சயா தைரியா தத்த கர்ம பிரபத்னா சங்கத்தியாகோ சுதோவிரத்தே சத்பீர் பக்தி பிரசித்ததி. ஓகே, பக்தி வந்து வளரும் எப்போனா 6 விதமான செயல்கள் பண்ணான். 8ஆம் செக்ஷனில் கொடுத்துருக்கான். முதல்ல உற்சாகம் இருக்கணும். உற்சாகம் எதில் வரும், நம்ம இந்த உலகத்தை பார்த்தா தான் நம்ம உற்சாகம் வரும். அதுக்கு தான் இந்த உலகத்தை அப்படி சிருஷ்டி பண்ணியிருக்காரு கிருஷ்ணன். துக்கமாக இருக்க மாதிரியே சிருஷ்டி பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இந்த இடத்த காலி பண்ணுவோம். எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நமக்கு இந்த மெட்டீரியல் பற்றி தெரியாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சொர்க்கம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படியும் ஏன் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவதை, இப்போ இந்த லோகம் அப்படி இருக்குது, எர்த்து இப்படி இருக்குங்க,
ஹெவன்லி பிளானட் போனீங்கன்னா அது எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்குன்னா அங்கே வர டெமிகாட்ஸ்லாம் ஒரு 8 மைல் தூரத்துக்கு அவங்களுடைய வாசம், பாடியோட வாசம் வீசுமா, நறுமணமாக இருக்கும். அவங்க வந்து குளிச்சாங்கன்னா அந்த நதி, அந்த ஏரியே நறுமணமாயிடும். அந்த மாதிரி கூட யோசிப்பாரு. அப்போ எப்படி இருக்கு, சொர்க்கம் போகலான்னு தோணுதா? ஆனாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இதை கிருஷ்ணரும் ஆச்சாரியர்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டான், இந்த பௌதிகள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். வேண்டாம் விட்டுடுங்க. கிருஷ்ணரை ரிஜெக்ட் பண்ணிட்டான். துக்காலய மசாஸ்திரம் இங்கே வேணாம் வந்துடுங்கன்னு சொல்கிறார் கிருஷ்ணன். அப்போ அவங்க ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் அந்த ரீசன் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அதில் வந்து இப்போ கிருஷ்ணா அது ஹிண்ட்டு கொடுத்துட்டார். பிரம்ம பவனாலோகா பனராமத்தினம் அஞ்சனா. இந்த இங்கேருந்து பிரம்மலோகம் வரையும் போய் திருப்பி இங்கே வந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி பிறப்பு எடுத்தான். அங்கே போனாலும் திருப்பி இங்கே வரணும் கட்டாயம். மாறி மாறி இருக்கிறதுனால நிச்சயமாக இங்கே வந்தால் நிச்சயம் இந்திரன் பெர்மனெண்ட்டாக இந்திரனாகவே இருக்க முடியாது. இந்திரனுடைய பதவியை கைப்பற்றதுக்கு அரக்கர்கள் ரெடியாக இருப்பாங்க. அரக்கர்களே இல்லாத உலகம்லாம் படைக்க முடியாது. இந்த யூனிவர்ஸில் எல்லாருமே உண்டு. ஒரு யுத்தத்தில் வந்து பலி மகாராஜ் தோற்றுவார். ஃபர்ஸ்ட் யுத்தத்தில் அவரை கொண்டுருவாங்க இந்திரன். இதை வந்து பலி மகாராஜ் வாமனதேவன் மீட் பண்ண முடியல. கொண்டா உடனே அதே முந்திர பெண் மீன்ஸ் அதே அவருக்கு இது திருப்பி உயிர்ப்பிக்க மாட்டார். அதே தான் சஞ்சீவனி மந்திரத்தை உயிர்ப்பிச்சுவார் இல்லையா சுக்கராச்சாரியர். இப்போ பலி மகாராஜ் இறந்துட்டாரு. நமுச்சி பெரிய பெரிய அரக்கர்லாம் இறந்துடும், எல்லாம் இறந்துடுவாங்க. அப்போ தேவர்கள் ரொம்ப உக்கரமாக போட்டு எல்லா அரக்கர்களையும் 6 மணி நேரம் போர் பண்ணிச்சா எல்லா அரக்கரும் செத்தான் அப்படின்னு சொல்லி போர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ 4 மணி வருவார் பிரம்மா ஆரம்பிச்சு, இந்த மாதிரி போர் நிப்பாட்டுங்க, இனிமேல் நீங்கள் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவார். உடனே நிப்பாட்டிடும். ஏன்னா எல்லா விதமான கிரியேஷன் இந்த உலகத்தில் உண்டு. நான் மாத்திரம் தான் இருப்பேன் ராயல் ரூ அப்படின்னு நினைக்கூடாது. ஓகே, இது எல்லா விதமான ஒன்று இருந்தால் இன்னொரு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கராச்சாரிய பலி மகாராஜாவை உயிர்ப்பிச்சு மிகப்பெரிய ராஜா வந்துடுவோம் பலி மகாராஜ். அந்த பிராமணனுடைய அவருடைய அருள் கிடச்ச உடனே பயங்கர பவர்ஃபுல் ஆகிடுவார் பலி மகாராஜ். அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்திரலோகத்தை கைப்பற்றிடுறார். இந்திரன் பார்க்குறான், ஐயோ இவருடைய படையை பார்த்தா நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி குருகிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறான். குரு சொல்கிறார், ஆமா நீ அவனால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு பிராமணனோட அருள் கிடச்சிருச்சு, தயவுசெய்து நீ ஓடி போயிரு இந்திரலோகத்திடணும். எல்லா தேவர்களும் வேற உருவம் எடுத்து மறைஞ்சு போயிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், என்ன புரியுதுல, அந்த இந்திரலோகத்தில் போய் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, அது ரொம்ப டெம்பரரி. ஓகே, எப்போனா அரக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். ஓகே, இது பலி மகாராஜ் கேஸாக இருந்தது. நிறைய வட்டம் அந்த மாதிரி ஸ்டோரிலாம் பார்க்குறோம். அதனால் யாருமே இங்கே பெர்மனெண்ட்டாக என்ன பண்ண முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஓகே, அதனால இது வந்து எப்படி துக்காலய சாஸ்திரம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான புலநிகழ்ச்சி பகவான் கொடுத்துருக்காரு. அதனால ஆகார நித்ரம் பயம் ஐத்தனஞ்ச சாமானிய மேல பசி நாராணம் தர்மோஹி அதிக விசேஷோ தர்மேனஹீன நாராயணமா ஓகே ஏதோ மறந்து போச்சு. ஆமாம், ஓகே. ஸோ ஆகார நித்ரா பயம் மைத்திரம் 4 விதமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆகாரம், நித்ரா, பயம், மைத்திரம். ஓகே, 4 விதமான ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங். ஓகே, இது பண்ணாங்கன்னா நமக்கும் அந்த பசுக்களுக்கும் அனிமல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, பசு தான் அனிமல், பசுங்க சான்ஸ்கிரிட்டில். அதனால் விலங்குகளுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால் நம்ம என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இந்த 7 லோகத்தில் என்ன ட்ரை பண்ணால் கிடைக்காதோ அதை ட்ரை பண்ணணும். 7 லோகத்தில் என்ன, 7 லோகம்னா பிரம்மலோகத்துலேருந்து கீழே பாதாளம் வரை என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி சொர்க்கலோகம் இடையில தான் இருக்குது. அதுக்கு மேலே ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதில் தான் நிறைய விஷயங்கள் கிடைக்குது இல்லையா. இப்போ சொர்க்கலோகமே எப்படி இருக்குன்னா அதுக்கு மேலே எப்படி இருக்கும், அதாவது பிரளயம் வரும்போது சொர்க்கலோகம் வரையும் தண்ணி வந்துடும், அதுக்கு மேலே லோகத்திலும் அழியாதான், அதுலெல்லாம் இருப்பாங்க. ஜனலோகம், தபலோகம், மகர்லோகம், சத்தியலோகம், சொர்க்கலோகவாசிகள். பிரம்மாவுக்கு எண்ட் ஆஃப் த இயர் அவருக்கு உண்டு, எண்ட் ஆஃப் 100 years அவருக்கு அழிஞ்சிடுவார். ஆனால் சொர்க்கம் இந்த பிரளயங்கிறது எவ்ரிடே வரும். ஆமாம், எவ்ரிடே வரும்போது அந்த அழிஞ்சிடும், சொர்க்கம்லாம் தண்ணி வந்துடும் ஃபுல்லாக. ஓகே, இதை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பைபிளில் சொல்கிறார், தண்ணி வந்து உலகம் அழிஞ்சிடும்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அதனால இது வந்து ரொம்ப சின்ன பிரளயம். ஓகே, பெரிய பிரளயம்லாம் ஒரு யூனிவர்ஸே அழியுது. ஆனால் அப்போ அவங்களுடைய இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். மகர்லோகம் வாசிக்கிறவங்களாம் பிரம்மா மாத்திரம் 100 வருஷம், அவர் மாத்திரம் கிடையாது, அந்த லோகத்தில் வாழ்றாங்க நிறைய பேர் 100 வருஷம் வாழ்வாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஒரு லோம ரிஷின்னு நினைக்கிறேன், அவரை பற்றி ஏதோ ஒரு புராணத்தில் படித்தேன். அவருடைய ஒரு ரோமம் வந்து ஒரு பிரம்மாவோட லைஃப் டைம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ரோமம்
அது விழுந்தவொன்னே ஒரு அது வரையும் அந்த ரோமம் இருக்க வரையும் எவ்வளோ ரோமங்கள் இருக்கோ அவ்வளோ உயிர் வாழ்வார். லோமரிசி அவர் பேர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரியே இருக்காங்க. அந்த மாதிரி இவ்வளோ அச்சீவ் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒரு சில பேர் சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் 48 வருடங்கள் தான் இருந்தார். சங்கராச்சாரியர் 32 வருஷம் தான் இருந்தார் இல்லையா? சங்கராச்சாரியர் ரொம்ப கம்மியாக தான். ராமானுஜாச்சாரியர் அது மாதிரி 120. சங்கராச்சாரியர் கம்மி. சைத்தன்ய மகாபிரபு 48 வருஷம் தான். ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணது ரொம்ப அதிகம். ஓகே ரைட்டா? அதனால் நிறைய நாள் உயிர் வாழ்ந்தாலும் நம்ம நிறைய பிரயோஜனம் கிடையாது. ஓகே, அதனால் கிரக்ஸி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் இந்த லோகத்தில் சஃபரிங் பண்ணுறோம், இந்த லோகத்தை விட்டு எப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கிறதான் புத்திசாலித்தனம். அது இந்த லோகத்தை விட்டு போகிறதுனா நம்ம உடனே எல்லாத்தையும் மூட்டை கட்டி போக முடியாது. ஓகே, இந்த லோகத்தில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே பேரலாக என்ன பண்ணோம், we have to advance. அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா பக்தி யோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அதனால் இவ்வளோ துரதிர்ஷ்டம் இருந்தாலும் கலியுகத்தில் கலோதேச நிதராஜன் அஸ்திக்யோகோ மகான் குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ண முக்த சங்க பரம் விரஜே. ஓகே, இவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் ஒரு நல்ல குணம் இருக்கு. அது இந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணிடலாம். அதுதான் ஹரிநாம கீர்த்தன். பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த இது ஆந்தவேல போட்டிருக்காங்கல்ல, சாருமதி மாதாஜி போட்டிருக்கான், ஒரு நாளில் போட்டிருக்காங்க. அது நான் சைத்தன்ய சார் போய் பார்த்தேன், மதியில் கொடுத்துருக்கான். சைத்தன்ய பாபு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், சொல்கிறார், ஸ்ரீமத் பாவனை எப்பயும் படிச்சுட்டே இருங்க, ஹரே கிருஷ்ணா 24 hours சேன் பண்ணுங்கன்றார். இதுதான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதனால் நம்ம பண்ணணும். அது நிச்சயமாக எல்லாம் ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா பாட்டெல்லாம், நாங்கள் இந்த வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிட்டோம். கரெக்டாக அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இந்த சைத்தன்யனுடைய சொற்களுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தோம். ஸ்ரீமத் பால் படிக்கணும், சாண்டிங் பண்ணணும். இது காசு பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்ம இடத்தையும் மாற்ற தேவையில்லை. நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ராணுவ வீரர்கள்லாம் மெடல்லாம் கொடுப்பாங்க. கரெக்டாக சாக்ரிஃபைஸ் யுவர் லைஃப். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. வி கேன் கீப் இட் அ சீக்ரெட் ஆல்சோ. இந்த மாதிரி ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தான் உத்வேகம் வரும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும், ஸ்ரீமத் படிக்கணும், ஹரிகிருஷ்ணன் சொல்லணும். இந்த மாதிரி வர்றாங்க இல்லையா, இவங்க தான் தே வில் கோ பேக் டு காட். சும்மா அப்படியே ஜாலியாக அப்படி போகிறோம், டைம் பாஸ் பண்ணுறோம். இதில் எல்லாம் ரொம்ப முன்னேற்றம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணோமே, அந்த நல்லா பிடிச்சிடணும். உற்சாக நிச்சயாதைன தத்தத் கர்ம பிரவர்த்தனான். உற்சாகம் வேணும், நமக்கு பொறுமையும் வேணும், கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை வேணும். இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால்தான் நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஓகே, மெயின் ஸ்ரீமத் பாவம் தான் பிரபா சொல்கிறார். ஒரு மாதாஜி சொல்கிறான், எனக்கு நல்லா வரைய தெரியும், அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். நான் இன்னும் வேறு ஏதாவது பெரிய கோர்ஸ் படிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வரையலாம்ன்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ எப்படி வரையிறோ கிருஷ்ணன் வரைய எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஆர்டிஸ்ட்லாம் சும்மா ஏதோ ஒரு கிறுக்கி வச்சுருப்பாங்க, அது சில பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கோடி கோடியாக கொடுத்துருவாங்க இல்லையா. பிரபாத் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது என்ன ரசனை இருக்குது அப்படி பிரபாத். உண்மையிலேயே அதில் கிருஷ்ணாவோட இது இருக்கான்னு பாரு, எனக்கு உனக்கு ட்ராயிங் பிடிச்சிருக்கு, நீ ஜடுராணி உங்கள் பேர், நீ வர அப்படி சொல்கிறார். இது கோர்ஸ் ஹரே கிருஷ்ணா பிரபு. எங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களா? சரி, வீட்டில் போட்டுங்க. ஹரே கிருஷ்ணா. இல்லை நான் பார்க்கல, நான் சொல்கிறேன், பார்க்கும்போது சொல்கிறேன், ஜெனரலாக பேசிடுறேன். ஹரே கிருஷ்ணா. எதில் விட்டோம்னா பேசி வர கிருஷ்ணன் ஜடுராணி மாதாஜி இல்லையா, ஜடுராணி நீ வர எல்லாம் வரைஞ்சிட்டே இரு. மிச்ச நேரம் கிடைச்சா ஃபுல்லாக ஸ்ரீமத் பாதம் பண்ணிட்டார். நேரம் கிடைக்கும் போது ஸ்ரீமத் பாதம் பண்ணிட்டார். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா பிரபாத். நல்லா உட்காந்துக்கோ மாதாஜி, முடியல மேலே உட்காந்துக்கோ, அந்த சேர் அப்படி தூக்கி போட்டு அப்படி உட்காந்துக்கணும். ஸோ அதனால் நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரபாத் கொடுத்துருக்காரு. ஓகே, நீங்கள் ஒன்று சேன் பண்ணிகிட்டே இருங்க, இல்லை ஸ்ரீமத் பாதம் படிங்க அப்படின்னு சொல்கிறார் பிரபாத். ஓகே, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த துடிப்பு நமக்கு இருக்கணும். நேரம் வேஸ்ட் அவ்வியர்த்த காலத்மம். பக்தர்கள் நினைப்பான் அவ்வியர்த்த காலத்மம் விரக்தியின் மானசூன்யதான் ஆசா வந்த சமத்காந்த நாமகானே சதாரிசி. இதுதான் பக்தருடைய அறிகுறிகள் சொன்னான். ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன, அவ்வியர்த்த காலம். நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமா, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். நேரத்தை வேஸ்ட் பண்ணால் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ தே வில் நாட் வேஸ்ட் டைம். இல்லை சும்மா அப்படி டாலாக, அது மெட்டீரியல்ஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவலிஸ்ட் கிடையாது, சோம்பேறி அப்படி இருக்கக்கூடாது நம்ம. ஓகே, நம்ம ஆன்மீக சைடு வந்துட்டோம், என்ன பண்ணணும், நமக்கு நேரம் கிடைக்க கஷ்டம். அப்போ என்ன சொல்லிக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ரீமத் படிக்கிறது, சாண்ட் பண்ணுறது. சாண்டிங் நம்ம பண்ணோன்னா நம்ம பியூரிஃபை ஆகும், கொஞ்சம் நல்லாவே தெரியும் நமக்கு. ஓகே, நம்மளுடைய மனசு குப்பையாக இருக்கும்போது
அது சேன் பண்ணால் ஒரு 1 ஹவர் சேன் பண்ணிட்டோன்னா அது மனசு கொஞ்சம் சுத்தமாயிடும். அது தப்பான காரியம் பண்ண தோணாது. இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம மனசை வந்து அப்படியே கொண்டு போகணும், சத்த குணத்திலே கொண்டு போகணும். காணம் குணசங்கர்ஷ சரசத் ஜன்ம யோனிசு. நம்ம யாரோட பழகுறோமோ அந்த சங்கத்தில் தான் நமக்கு என்ன கிடைக்கும், யோனி கிடைக்கும், இன்னொரு பிறவி கிடைக்கும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம யாரோட பழகணும். சும்மா ஜாலியாக தான் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம், நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் போகலாம், சும்மா ஒரு நாள் தானே பிரபுஜி யாரும் இல்லை, மாதாஜி யாரும் இல்லை, சும்மா சாப்பிடலாம் எதையாவது. இது யார் பார்த்துட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்கு, அசோசியேட் கொடுத்துட்டே இருக்கார் பகவான். ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கைங்கிறது 1 hour ஜாப் கிடையாது. ஓகே, ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ஒர்க். ஓகே, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு லோகம் படைச்சிருக்காரு, நம்மளை ஆசைக்கு இணங்க. நான் கேட்கக்கூடாது பகவான் எதுக்காக இந்த மாதிரி உலகத்தில் போட்டு நீ இப்படி கொடுமைப்படுத்துற, அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய ஆசை இது. இப்போயே கிருஷ்ணன் வந்து நீ கூட வந்தமானாலும் நம்ம ரெடி கிடையாது போகிறது. ஏகப்பட்ட ஆசைகள், கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் ஆகட்டாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் போகணும் இஷ்டமே கிடையாது. இல்லை அப்படி இருக்கலாம், போகணும், அப்படி தூங்குறது, அப்படி வர்றது, பஸ்ஸில் போகிறது, இது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இதை விட்டு நான் இப்படி வர்றது. அப்புறம் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறது, அங்கே கரும்பை சாப்பிட்லாம், ஜல்லிக்கட்டு பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இதை விட்டு நான் இப்படி வருது. கரெக்டாக இப்படி தான் நினைக்கிறோம். அதனால் நமக்கு இந்த உலகத்துக்கு போகல ஆசையே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, மாயா 3 சூலத்தை வச்சு குத்துறான், சிக்குன்னு. அப்போ என்ன பண்ணுறோம், சரி போதும் அடி விழும்போது தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வர்றோம். ஓகே, நம்மளே வர்றது சான்ஸே கிடையாது, நம்ம வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் நம்ம அதுக்குள்ளே புத்திசாலியாக இருக்கணும். ஓகே, இவ்வளோ அடி வாங்கிட்டோம், இனிமேலாம் என்ன பண்ணலாமா, கொஞ்சம் சாண்ட் பண்ணணும், கொஞ்சம் மனசை ஏமாற்ற கற்றுக்கணும். ஓகே, நம்ம மனசு கேட்குதா, உடனே என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, 10 நிமிஷம் ஏதாவது டிவோட்டி நினச்சி பார்த்துக்கணும், கிருஷ்ணா காப்பாற்று, இந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி ஃபோர்ஸில் வந்து கலியுகம் போயிட்டுருக்கு, நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம், தெரியுதுல்ல உங்களுக்கு. அதனால தான் நிறைய எதிரிகள் நம்ம கூட எதுக்காக கேட்டோம், எதுக்காக கூட எதிரிகள் இருக்காங்க டிவோட்டிஸ்க்குன்னா, நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, கிளப்புக்கு போனால் போட்டோம், புள்ள என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ணுவோம், போய் சினிமா போட ஒன்றுமே கிடையாது, சரி பரவாயில்ல போட்டு ரொம்ப தம் அடிக்கிறானா, எல்லாம் கல்யாணம் பண்ணலாம் சரியா விட்டுரு, தண்ணி அடிக்கிறான் விடு, அப்பா ஹரே கிருஷ்ணா ஏகத்துக்கு வலிக்கு போகிறா, எதுக்கு நீ அங்கெல்லாம் போகாத கேட்குறாங்கல்ல. கரெக்டா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்றான். கரெக்டா கரெக்ட். ஏன்னா அதில் ஒரு பொருள் நிகழ்ச்சி இருக்கு, கதை பேசுனா பொருள் நிகழ்ச்சி, காதுக்கு நம்ம பேசுறதுலாம் பொருள் நிகழ்ச்சி. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க, பகவானை பற்றி பேசினாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆக்சுவலாக they are called demons. they want to enjoy. நமக்கு தெரியல, அவங்க பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து என்ன, அவங்க நேச்சர் வந்து வேறு. நம்ம ஹரிகிருஷ்ண சாட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தெய்வங்களோட நேச்சருக்கு போயிடும், ஏகைக்கு போயிடும். அவங்க வந்து யாருக்களோட ஏகை இருக்குனால ரெண்டுமே ஒத்து வராது. ஆனால் நம்ம நேற்று வரையும் ஒன்றா பழகினால என்ன நினைப்போம்னா, எனக்கு அவரை பிடிக்கும் நம்ம நினைப்போம், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அவருக்கு என்ன நம்மளுக்கு பிடிக்காது. ஏன் அவருக்கு நம்ம பிடிக்காது, நம்ம எந்த ஒரு பொருள் நிகழ்ச்சிக்கு நம்ம வரமாட்டோம், டீ காஃபி குடிக்க மாட்டோம், டிவி பார்க்க மாட்டோம், கிளப்புக்கு போக மாட்டோம், கல்யாண காட்சினாலும் பார்ப்போம், ஐயோ பிரசாந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்போம், ஒன்றும் இல்லையா ஒரு புக்கை கொடுத்து அடுத்த மாதிரி பேச மாட்டோம். கரெக்டாக நம்ம இவ்வளோ பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பொருள் நிகழ்ச்சியில் நீ எதுக்காக அவ்வளோ தூரம் ரொம்ப ஒரே கிருஷ்ணான்னு பேசிகிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் தான், நீ என்ன இப்போ உடனே பிறந்தலே கிருஷ்ணாவை நினச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் இந்த பக்கம் வரலாம்ல, எதுக்கு ஆணியன் காலி சாப்பிடக்கூடாது, ரொம்ப உடம்புக்கு நல்லது தெரியுமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே கரெக்டாக இல்லையா, நமக்கு ப்ரீச் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இது பிரகலாத் மகாராஜுக்கு அவங்க அப்பாவே என்ன பண்ணார், எதிரி ஆகிட்டார், அவங்க அப்பாவே எதிரியாக இருக்கார். அதனால் இப்படி தான் எதிரியாக இருப்பாங்க இந்த கலியுகத்தில், இது வந்து எக்ஸ்பெக்டட். ஓகே, நம்ம எதிர்நீச்சல் போகிறதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே, என்ன பண்ணணும், நம்ம வந்து மனசை வந்து பக்குவமாக வச்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம எவ்வளோ நேரம் பேச முடியும் நம்மளால், அதுக்கு தான் பிரபுபாத் புக் கொடுத்துருக்காரு. இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு தான் நிறைய கிளாஸ் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கும் டச் விட்டு போகக்கூடாது, சொல்கிறவருக்கும் கேட்குறவருக்கும் பிரயோஜனம். இந்த மாதிரி நம்ம அந்த தீயோடையே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடுனா, ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணால் மாயா நம்மளை ஈஸியாக தட்டிட்டு போயிடும். ஓகே, நம்மளுடைய ஃபோக்கஸ் இது இல்லாமல் போயிடும். நம்ம ஃபோக்கஸ் இது இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறையா விதமான விஷயங்கள் வெயிட் பண்ணிட்டு கலியுகத்தில், ஏகப்பட்ட விஷயங்கள். ஓகே, கவரிங் பொட்டன்சி அண்ட் புல்லிங் பொட்டன்சி. அதனால் இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் டிவியேட், ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம், மற்ற டிவியேட் பண்ணி போயிடலாம். ஆனால் யார் அப்ரிஷியேட் பண்ணணும்னா, கடைசி வரையும் வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல,
அவங்கெல்லாம் கிருஷ்ணா என்ன பண்ணுவார், செகண்ட் கொடுப்பார். எப்படி பிரம்மாஜிக்கு செகண்ட் கொடுத்தார் இல்லையா, அவர் தவம் பண்ணி முடிச்சோன்னா அவருக்கு செகண்ட் கொடுக்குறார் பிரம்மாஜி விஷ்ணு. அந்த மாதிரி எல்லாருக்குமே கிருஷ்ணர் வந்து செகண்ட் கொடுப்பார். ஓகே, எப்போன்னா நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, இந்த மாதிரி நம்ம சேன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஃபோக்கஸை விடாமல் இருக்கோமோ அப்போ தான் என்ன பண்ணுவோம், நம்மளால் முன்னேற முடியும். இல்லைன்னா அந்த கலியுகத்தில் போட்டுக்க இந்த குவாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடும், நம்மளை திசை திருப்ப தான் அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கே தவிர நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அது கிடையாது. மிஸ்கைடட், லேசி, ஷார்ட் லிவ்ஸ், அன்லக்கி, குவாரல்சம், ஆல்வேஸ் டிஸ்டர்ப், இதில் எப்படி அவங்களால டிசிஷன் எடுக்க முடியும்? கரெக்டான டிசிஷன் எடுக்கவே முடியாது. ஓகே, அதனால என்ன பண்ணலாம், நமக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் பண்ண ஒரு புண்ணிய காரியத்தினால இந்த மாதிரி ஹரிக்கு சம்மந்தம் கிடச்சி, ஸ்ரீமத் பாவம் கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துட்டார் சைத்தன்ய மகாபிரபு, இதை படிச்சுட்டே இருங்க, சேன் பண்ணிகிட்டே இருங்க, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நம்ம வேறு வேலை இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம அதை படிச்சுட்டு இருக்கணும், இதை பற்றி நினைக்கணும், இதை பற்றி நம்ம சேன் பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை சக்ஸஸ். இது நம்ம சுயநலம் நினச்சிருக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ சுயநலமாக இருக்கீங்களே அப்படின்பா. அப்படி கிடையாது. நீங்கள் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணணும்னா நீங்கள் முதல்ல குவாலிஃபைடாக இருந்தால் உதவி பண்ண முடியும். ஒருத்தர் கிணத்துக்குள்ள விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், கிணத்துக்குள்ள விழுந்தவனை வந்து காப்பாற்ற போகிறவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ள அவர் டக்குன்னு குறிக்கிறார், பரவாயில்லையே குறிச்சு போனே போயிட்டாரேன்னு சொல்லிடுவோம். வெளில வரும்போது சட்டையோட வர்றாரு. அவர் சட்டையை பற்றி அவரை காப்பாற்றல, நான் காப்பாற்றிட்டேன், எதை பற்றி சட்டையை காப்பாற்றி. அந்த மாதிரி என்ன நாலேஜ் சொல்லுங்க, முட்டாளான்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இந்த சேன் பண்ணி இதெல்லாம் பண்ணதான் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான். ஓகே, நீங்கள் அப்படி இருந்தால் தான் நீங்கள் உதவி பண்ண முடியும், இல்லை உதவி பண்ண முடியாது. நம்ம தவறாக தான் சொல்லுவோம், கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோ, நீங்கள் சீக்கிரம் திக்காத, நல்லா தூங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு உதவி பண்ண தெரியாது. ஓகே, வி வில் பி திங்கிங் சம்திங் எல்ஸ். ஓகே, நமக்கு உதவி பண்ணணும்னா நம்ம இதோடைய வேவ் லென்த்தை வரணும். ஓகே, பிரபுபாதா என்ன சொல்கிறாரு, அந்த வேவ் லென்த்தை வந்தால் தான் நம்ம உதவி பண்ண முடியும். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒருத்தர் வந்தால் ராமாயணம், நான் தான் ஆச்சாரியர், நான் தான் ராமாயணம் கொடுக்குறேன், இல்லை அந்த கோயிலில் பிரச்சனை கிடையாது சொல்லுது. இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் தான் ஆச்சாரியர்னுவாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுப்பார் கைப்பள்ளி போல நம்பக்கூடாது. நம்ம ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அது மாத்திரம்தான் நம்ம. ஏன்னா அந்த ஆச்சாரியருக்கு வந்து 4 விதமான குறைபாடுகள் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் 4 விதமான குறைபாடு இருக்கிறனால மனிதர்கள் எழுதின நூலையோ மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் நம்பவே கூடாது. ஓகே, அதை முதல்ல நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், அதை பேஸாக வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குழம்பிகிட்டே இருப்போம். அங்கே அப்படி பார்த்தோமே, இங்கே இப்படி பார்த்தோமே, மனசு வந்து என்ன நம்மளை குழப்பி தள்ளிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று ராமானுச்சாரியர் ஃபாலோ பண்ணால் அவரை ஃபுல்லாக என்ன சொல்கிறாரு. அதெல்லாம் பிரபுபாதர் சொல்கிறது இந்த மாதிரி. பிரபுபாதர் நிறைய விஷயம் வீரராவாச்சாரியா, வைஷ்ணவாச்சாரியா, வீரராவாச்சாரியா, ராமானுச்சாரி, யமுனாச்சாரியர் சொன்னதை ரெஃபர் பண்ணியிருக்கேன் புக்கில். பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பிரதாயத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு. பிரம்ம சமுதாயம், ருத்ர சமுதாயம், ஸ்ரீ சமுதாயம், குமார சமுதாயம், இந்த 4 சம்பிரதாயத்தில் எல்லாத்தையும் சேர்த்து அவர் நூலில் கொடுத்துருக்காரு. சில சமயம் வீரராவாச்சாரியர் சொல்வார், யமுனாச்சாரியர் சொல்வார், குலசேகரர் சொல்வார், ராமானுச்சாரியர் ரெஃபர் பண்ணிப்பார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொன்னது, மற்ற ஆச்சாரியர்கள் வித்யாபூஷன், இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணியிருப்பார். அதனால் நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலே நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வந்து என்ன ஆகிடும், வீணாகிடும். நான் வச்சுக்கோங்க, வீணாகிடும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது ஆன்மீக வாழ்க்கையே கிடையாது. ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது மாத்திரம்தான் ஆன்மீக வாழ்க்கை. ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றது என்ன வாழ்க்கை, அது பொருளுகட்சிக்கான வாழ்க்கை. அதை ஹரணிகேஷ் மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழ்றாங்க. ஓகே, இது வந்து நம்ம பக்தினே சொல்ல முடியாது. ஆச்சாரியர்கள் எப்படி சொன்னாங்களோ அதான் பக்தி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிமினா ஐகாந்தி ஹரே பக்தி உத்பாதாய கல்பதே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி இந்த 3ல் கொடுத்ததை தவிர மற்ற ஏதாவது நம்மளே விஷயத்துக்கு ஏதாவது நம்ம ஒரு பக்தி நினச்சி பண்ணோன்னா அது இந்த சொசைட்டியில் டிஸ்டர்பன்ஸ் தான் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லணும், ரொம்ப லென்த்தியாக இருக்குது மந்திரம். ராதா கிருஷ்ணா கௌர ஹரி போல் போல் இப்படி ஒரு மந்திரத்தை சொல்லலாம். ஓகே, ஈஸியாக சுருக்கமாக இருக்குது, எல்லாருமே வந்துடலாம். ராதாகிருஷ்ணா தான் கௌர ஹரிந்திராங்க போல் போல் இப்படி ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த ஹரிதாஸ் தாக்கூர் சமாதி இன்னும் அந்த மாதிரி ஒரு மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே ஒரு மந்திரத்தை கிரியேட் பண்ணிவிட்டு இஸ்கானுக்கு ஏற்றாப்புல இருக்கு இல்லையா, அங்கே ஹரிதாஸ் தாக்கூர் சமாதி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பிரபுபாதர் வன்மையாக கண்டிச்சுக்கார் சைத்தன்ய சாகர் புக்கில். இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இது தவறு. இதில் பெனிஃபிட்டே இல்லைன்னா பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாங்க, கௌரவ நித்தாய் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இது அப்ரூவ் கிடையாது.
ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கவே கிடைக்காது. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசரி கௌர பக்த வந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே. இதுதான் சொல்லியிருக்கான் ஆச்சாரியர்கள் தான் சொல்கிறான். நம்ம இதுதான் அப்படியே ஃபாலோ பண்ணியோம். ஓகே, நம்ம கண்டுபிடிக்கவே கூடாது. இந்த கண்டுபிடிக்கின்ற எண்ணமே ஒரு புதுமையான எண்ணம் அப்படின்னு வரதே தவறு ஆக்சுவலாக. அதுதான் இந்த பௌதிகளும். ஓகே, நம்ம என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் நம்முடைய கடமை. நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. யாருக்கும் தெரியும்? மேலவங்களுக்கு தான் தெரியும். நம்ம புதுசாக கண்டுபிடிச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே தவறு தான் இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஈஸி. அதான் ஆரோக பந்தா அவரோக பந்தா. ஆரோக பந்தானா நானே கண்டுபிடிக்கணும், நானே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் யார் அப்பான்னு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தரையா இவர் அப்பாவா யார் தான் அப்பா. அவரோக பந்தானா அம்மா சொன்னா இவர் தாங்க அவங்க அப்பா. ஓகேம்மா அப்பா முடிஞ்சிச்சா இல்லையா, அது அவரோக பந்தா. நம்ம என்ன பார்த்து முடிவு பண்ணிக்கணும். ஓகே, நான் ஒத்துக்கிறலாம், நான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் ஒத்துப்பேன். அதான் அவரோக பந்தா. நான் இந்த ஜென்மத்தில் முடியாது. அவரோக பந்தானா மேலே இருந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது ஆச்சரியர்கள் அக்செப்ட் பண்ணுங்க. குமுத விகடன் இதில் என்ன போட்டிருக்கு, டிவியில் என்ன சொல்கிறாங்க, இப்படி கிடையாது. ஓகே, இதுவும் அமரோக பந்தானா அமரோக பந்தா கிடையாது. ஓகே, அது ஏதோ ஒரு பந்தா. அதனால் நம்ம ஆச்சாரியர்கள் சொன்னது என்ன பண்ண நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கலியுகத்தில் மிஸ்கைடர் அப்படி தான் ஆனாங்க. யாரோ என்னவோ சொல்லி என்ன பண்ணுறாங்க, மனசில் போட்டு அதே குழப்பி இது ஏன் இப்படி சொல்லியிருக்கான்னு ரொம்ப நாள் 10 வருஷம் 20 வருஷம் கேட்காம கேள்வி கேட்குறான். 10 வருஷம் முன்னாலே கேட்டால் அதை சொல்லியிருப்போம். 10 வருஷம் வெயிட் பண்ணி அப்புறம் கேட்குறாங்க. ஓகே, நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம மிஸ்கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரபுபாதர் என்ன சொன்னால், திருப்பி என்னுடைய புக்ஸை ரீட் பண்ணுங்க அப்படின்றார். ஓகே, நம்ம அதுதான் பண்ண வேண்டிய மிகப்பெரிய கடமை. அதனால தான் புக்குக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த பக்தி விஷாலம் என் பிரபுபாத மிஷனே இந்த புக்ஸ் தான். அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணுங்க, கொடுங்க. அந்த புக்ஸை வாங்கி படிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். அதை பண்ண என்ன ஆகும்னா, நம்ம எப்படி ஆர்த்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியும். இல்லை என்ன பண்ணுவோம், நம்மளும் கிணத்துக்குள்ள சட்டையை தான் தூக்கிட்டு வருவோம். உண்மையான ஆளை காப்பாற்ற மாட்டோம். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த கலியுகம் இவ்வளோ மோசமான யுகமாக இருக்கிறதுனால நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக இந்த கலியுகத்துடைய பிரபாவங்களை முறியடிச்சு பகவான் நோத்து போயிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.